வேரிகோஸ் வெயின் பிரெக்னன்சில வந்தாக்கா, அது ஒரு டெம்பரரி ஃபினாமினல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம கன்சர்வேட்டிவா மேனேஜ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட உங்க லோவர் லிம்ப்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஸ்டாக்கிங்ஸ் ஒண்ணு அப்ளை பண்ணணும். அது உங்க உங்க ஆங்கிள், உங்களோட லெக் டயாமீட்டர் வச்சு மெஷர் பண்ணி கரெக்ட்டான அளவுக்கு நீங்க வாங்கி போடணும். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ல அக்யூமுலேட் ஆகுற ஃப்ளூயிடா இருக்கட்டும், இல்ல கிராவிட்டினால ஸ்டேஸ் ஆன ஃப்ளூயிட நம்மளால ஹார்ட்டுக்கு ஈஸியா பம்ப் பண்ணி அனுப்ப முடியும். அடுத்து ஒரே இடத்துல உட்காருங்கன்னா, கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காராதீங்க. கால் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி, இல்ல எலிவேட் பண்ணி அண்ட் ஃப்ரீக்வென்ட்டா எழுந்து கொஞ்சம் வாக் பண்ற ஹேபிட்ட வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸர்சைஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வாக்கிங். உங்களோட டாக்டர் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் குடுக்கல பிரெக்னன்சிலனா, வாக் பண்ணீங்கன்னா, அந்த பெரிஃபெரல்ஸ் இருக்கிற பிளட்லாம் ஹார்ட்டுக்கு பம்ப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரே இடத்துல நின்ன மாரியும் வேலைய பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்க பிரெக்னன்சில கொஞ்சம் ஓவர் வெயிட் போடாம, உங்களோட ரெக்கமெண்டட் அமௌண்ட் ஆஃப் வெயிட் இது வைக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த எக்ஸஸ் வெயிட் போடுறதுனாலே வேரிகோஸ் வெயின் நெறைய பேருக்கு வரத பார்த்துருக்கோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சிவியர் பெயின், கிராம்ப்ஸ் மாரி நம்ம காஃப் மசில்ல வரும். அந்த மாரி இருக்கும்போது கொஞ்சம் கோல்ட் கம்ப்ரஸஸ், சப்போஸ் ஜென்டில் மசாஜ் அந்த மாரி பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு கொஞ்சம் அது பெட்டரா இருக்கும். இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி உங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் சேஃபான்னு செக் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. தேங்க் யூ.